லாஸ்ட் 2 days மார்க்கெட் நம்ம லெவல்ஸ் என்ன அண்ட் மார்க்கெட் நமக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறத ஒரு ப்ரிவ்யூ மட்டும் பார்த்துருவோம். எக்ஸாக்டாக வெனஸ்டே நம்ம குரூப்பில் நான் லாஸ்ட்டாக மென்ஷன் பண்ணது என்னன்னா, இந்த பிரேக் அவுட்டை நான் வந்துட்டு ஒரு மேனிப்புலேஷனாக தான் நான் பார்க்குறேன். மார்க்கெட் தியரி சைடு போக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெனஸ்டே இந்த ஆஃப் தி டே நான் மென்ஷன் பண்ணியிருந்தது. அதே போல் பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது. இது வெனஸ்டே இந்த பிரேக் அவுட்டை தான் நான் வந்துட்டு கிட்ட ஒரு மேனிப்புலேஷனாக கன்சிடர் பண்ணேன். அதே போல் அந்த குரூப்லேயும் சரி அண்ட் வீடியோலையும் சரி அண்ட் ஆடியோலையும் நான் மென்ஷன் பண்ணது என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் டே மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது அண்ட் மார்க்கெட்டோட கேண்டில் ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட மூவ் நெக்ஸ்ட் டே நம்மளோட மூவ் இருக்கும் அப்படிங்கிறப்போ நான் குரூப்பில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் நம்ம ஓப்பன் ஆகும் சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுங்கிறது நம்ம எக்ஸ்பெக்டேஷன். பட் மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகாமல் நெக்ஸ்ட் டே அப்படின்னா இங்கே ஓப்பன் ஆகிட்டு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அண்ட் கேண்டலோட ஸ்ட்ரென்த். ஸோ இதை வச்சு நம்ம குரூப்பில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண செட்டப் இல்லை மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னா ஓப்பன் டேட் கேப் அப் பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு. பட் இன்னொன்று என்னென்னா, லிக்விடிட்டி எடுக்க மார்க்கெட் டவுன் சைடு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் ரொம்ப ரேஞ்சாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு மார்க்கெட் புல்லிஷ் தான் இன்னைக்கு, ஃபுல் பீக் புல்லிஷ் தான். பட் நமக்கு என்னென்னா, நம்மளோட செட்டப் படி மார்க்கெட் வந்துட்டு டவுன் சைடு லிக்விடிட்டி எடுக்க வரணும். ஸோ நம்ம மென்ஷன் பண்ண இம்பார்ட்டன்ட் லெவல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8/600 இம்பார்ட்டன்ட் லெவல்னு சொல்லிட்டு எப்போ மென்ஷன் பண்ணோம்னா 113. ஸோ இங்கே வந்துட்டு இந்த பிரேக் அவுட்டை நான் ஒரு மேனிப்புலேஷனாக தான் நான் பார்த்தேன். அண்டு இந்த மூவ் வந்துட்டு இந்த பியரிஷ் மூவை நான் எப்போனா தேர்ஸ்டே 0-0 ட்ரேடுன்னு சொல்லிட்டு வந்தால் பிக் ப்ராஃபிட் இல்லைனா 0 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு அண்ட் ப்ரைஸ் இதை கொடுத்துருந்தேன். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம் மார்க்கெட் அன்னைக்கு வந்துட்டு மூவ் ஆகாமல் அன்னைக்கு என்ன எக்ஸ்பைரி ஃபுல்லாக 0 ஆக்கிட்டு நெக்ஸ்ட் டே நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அதே போல் மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிட்டு நெகட்டிவ் சைடில் மூவ் ஆன் ஆகிட்டு. இந்த மூவ் நமக்கு நேற்றே தெரியும். இந்த மூவ் நம்ம நேற்று எக்ஸ்பெக்ட் பண்ண மூவ். பட் மார்க்கெட் எப்படின்னா அந்த எக்ஸ்பைரி 0 ஆக்கிட்டு நெக்ஸ்ட் இந்த மூவ் கொடுத்தாங்க. நம்ம குரூப்பில் மென்ஷன் பண்ணதுன்னா ஆக்சுவலாக வந்துட்டு குரூப்பில் கம்யூனிட்டியில் இருக்கவர் அவர் ரீச் பண்ணி அவரோட மென்ஷன் பண்ண டைம் பார்த்துக்கோங்க. 26150 வந்துட்டு 100ல் இருக்குது, வாங்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. இதை எப்படி எடுத்தீங்க அப்படிங்கிறப்ப கேட்டுட்டு அதை மென்ஷன் பண்ணுறது என்னென்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட் பிஇ சைடு போகணும், எப்படின்னா லிக்விடிட்டி அங்கிட்டு இருக்குது, தென் சிஇ சைடு மார்க்கெட் மூவ் ஆகணும், இதுதான் என்ட்ரியே அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தது. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு லெவல்ஸ், ஏன்னா ஆல்ரெடி நமக்கு அந்த லெவல்ஸ் நம்ம மென்ஷன் பண்ண நம்ம குரூப்பில் மென்ஷன் பண்ண லெவல்ஸு. ஸோ நமக்கு என்ட்ரி பார்த்தீங்கன்னா இங்கேயே தெரியும். என்ட்ரியோட இது வந்து பார்த்தீங்கன்னா 100 அண்ட் எக்ஸிட் பார்த்தீங்கன்னா 150, நியர்லி 50 பாயிண்ட்ஸு நமக்கு ப்ராஃபிட். இந்த 50 பாயிண்ட்ஸு நெக்ஸ்ட்டு நம்ம குரூப்பில் இது ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ண தானே. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த சைடு போயிட்டு பியரி சைடு போயிட்டு அடுத்து சிஇ சைடு போகணுன்ட்டு. நெக்ஸ்ட்டு என்ட்ரியை பார்த்தீங்கன்னா இதில் நியர்லி ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸு. இது நான் வந்துட்டு இன்பிட்வீனில் இருக்கும்போது நான் எடுத்து அனுப்பிச்சது 40 பாயிண்ட்ஸு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் இது எங்களோட மார்க்கெட் வியூ அண்ட் ப்ரீவியஸாக நம்ம பண்ண ப்ரெடிக்ஷன் படி நம்ம மூவ் ஆனாச்சு. இந்த மூவ்ஸை நம்ம மார்னிங்கே மென்ஷன் பண்ணியாச்சு. எப்படின்னா நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 9:40 இதுதான் மூவ் அப்படிங்கிறப்ப நமக்கு தெரியும், அந்த மென்ஷன் பண்ணியாச்சு. இந்த இம்பார்ட்டன்ட் லெவலில் ப்ரீவியஸ் டேவே வந்துட்டு மென்ஷன் பண்ணிட்டோம் குரூப்பில். ஸோ இது வந்துட்டு ஃப்ரைடேக்கான லெவலில் தேர்ஸ்டே மென்ஷன் பண்ணியிருந்தோம். அண்ட் அதுக்கு இந்த மூவ் வந்துட்டு தேர்ஸ்டேக்கு உண்டான லெவலை வந்துட்டு வெனஸ்டே நம்ம மென்ஷன் பண்ணது பார்த்தீங்கன்னா இங்கே தான்
இந்த இது பட் ஆனால் மார்க்கெட் ஓப்பனிங் வந்துட்டு நமக்கு ஆப்போசிட்டாக நமக்கு ஓப்பன் ஆனதுனால எந்த இன்ட்ரெஸ்டும் ஃபேஸ் பண்ணல. அண்டு டியூஸ்டே வெனஸ்டேக்கு உண்டான லெவல்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 84550 இம்பார்ட்டன்ட் லெவலு டியூஸ்டேவே மென்ஷன் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா இங்கே எடுத்தீங்கன்னா இதுதான் லெவல்ஸ். ஸோ ஒரு ப்ரீவியஸ் டேவே வந்துட்டு நம்ம லெவல்ஸ் என்னங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுவோம், எது இம்பார்ட்டன்ட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா இங்கேயே எக்ஸாக்டாக நம்ம மென்ஷன் பண்ணது என்னன்னா இது இம்பார்ட்டன்ட் லெவல், இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டு பியரி சைடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அந்த லெவலை ஓப்பன் பண்ணாமல் அழகாக மார்க்கெட்டு இந்த இடத்த டேப் பண்ணி ஃபுல்லாக வந்துட்டு சிவி சைடு நமக்கு ப்ராஃபிட். ஸோ இந்த வீக் ஃபுல்லாகவுமே நம்ம லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத ப்ரீவியஸ் டேவே கொடுத்துருவோம். அந்த லெவல்ஸை நெக்ஸ்ட் டே மார்க்கெட் வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுறப்ப ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த செட்டப் படி நம்ம மூவ் பண்ணுவோம். எண்ட் ஆஃப் த டே ப்ராஃபிட்டு தான். அண்டு 2 days லீவ் இருக்குது. மண்டே ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட் மூவ் என்ன அண்ட் நம்ம லெவல்ஸு மார்க்கெட் அதுக்கேற்றப்ப ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம என்ட்ரி ப்ளேஸ் பண்ணலாம். ஏன்னா 2 days நியூஸ் இருக்குது அண்டு குளோபலி என்ன இம்பேக்ட் இருந்தாலும் நமக்கு ஒரு இம்பேக்ட் ஆகும். அண்ட் எல்லாமே ஆல் டைம் ஹையில் வேறு இருக்குது, நியர் டு ஆல் டைம் ஹை. இப்போ தான் திருப்பியும் டவுனில் ஒரு பிக்ஸ் வந்துருக்கு கரெக்ஷனுக்கு. ஸோ மண்டே மார்க்கெட்டோட மூவ் வச்சு நம்ம எப்படின்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.